2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 9:8. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு இருக்காது. ஆமா, அல்லேலூயா. ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும். இந்த ஆகாப்புக்கு ஒரு அருமையான மனைவி உண்டு, மேக்கப் ராணி. ஆமா, அல்லேலூயா. மேக்கப் ராணி. பெயிண்ட் அடிக்கவே உங்களுக்கு காசு பத்தாது. அல்லேலூயா. எவ்வளவுதான் என்னதான் ஏத்துறாங்களோ தெரியல. மனுஷன் உழைக்கிறது சம்பாத்தியெல்லாம் மேக்கப்புக்கே போயிடும். அப்ப பக்கத்து வீட்டுக்கார தோட்டத்தை அழைச்சி வாங்குறது, ஊரை அடிச்சு உலையில ஓடுறது. மேக்கப்புக்கே பத்தலன்னா வேற என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அவன் அரண்மனைக்கு பக்கத்துல ஒருத்தன் தோட்டம் இருந்துச்சு, நாபோத்தின் தோட்டம். ஆமா, இருந்துச்சு. அப்ப இந்த ஆகாப் என்ன பண்ணினாரு, அந்த தோட்டம் நல்ல விளைச்சல், சம விளைச்சல். அதனால இவருக்கு ஆசை அந்த தோட்டத்தை வாங்கிடணும். போய் நாபோத்திட்ட கேட்கிற, அந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடு. அவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். என் முப்பிதாக்கள் எனக்கு வச்ச சுதந்திரம் இது, என் தகப்பன்னார் பூர்வீக சுதந்திரம். அதனால இதை என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன், தரமாட்டேன். இதை கேள்விப்பட்டுச்சான் ஒரு அம்மா, அந்த வீட்டம்மா. யாரு? ஆமா, மேக்கப் ராணி. என்னையா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கி தரேன் பார். இது எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். அவனை கொன்னு அந்த தோட்டத்தை எடுத்தான், ஊர் அடிச்சு. ஆமா, குடும்பம் அழிஞ்சிடும். யாருடைய பணமோ யாருடைய இதோ ஒரு அடி மண்ணு கூட வரக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பம் அழிஞ்சிடும். விட்டு கொடு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அத 20 நினைக்கிறேன், வாசிங்க. அங்க ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னவெனில் அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுக்கு விரோதமா எதிர்த்து நிக்க கூடாது. கூட்டம் கூடாத. அவங்க அப்படி இவங்க இப்படி மார்க் போடாத. அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சா குறை சொல்ல, அதோட சேராத. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுறது எப்படி தெரியுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் கரண்ட் இருக்கும் பாருங்க, ஹை வோல்டேஜ். இதுல கை வச்சா ஆமா எலும்பு கூட. ஆமா, அதே போலத்தான். தயவு செய்து ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமா கை நீட்டாத. ஊழியக்காரனுக்கு விரோதமா எதிர்த்து நிக்காத. குடும்பம் அழியும். ஊழியக்காரனுக்கு விரோதமா சட்டம் பேசாத. வீட்டுல கூட்டம் கூடாத. அப்படி இப்படி குறை சொல்லி தெரியாத. கலகம் பண்ணாத. அது உனக்கே வினையாய் வந்துவிடும். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கும் விக்கிரகாராதனைக்கும் சமம். தேவனுடைய பிள்ளையே, ஆகாப்பின் குடும்பம் ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பினாங்க. அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிச்சு கொண்டாங்க. நம்ம ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசவே கூடாது. வாயை திறக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில கூட்டம் வரும்,
சில ஆள் இருப்பாங்க. தயவு செய்து அதுக்கு செவி கொடுத்துறாதீங்க. அப்படி சேரக்கூடாது. நம்ம குடும்பம் காக்கப்படணும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடவே கூடாது. இந்த வேதத்தை தூக்குற ஒரு குடும்பமாக அழியக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இந்த அம்மா செத்து போயாச்சு. உடம்பு ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்டை ஓடும், ஒரு எலும்பு தான் கிடக்குது. யார் இந்த அம்மா? ஆமா, பிரதர் கரெக்டா சொல்றாங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, நாய்கள் திங்கும். வேதத்துல காமிக்கிறதெல்லாம் ஏதோ நடந்தது சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்காதீங்க. அவைகளெல்லாம் நமக்காக போதிக்கப்பட்டிருக்கு, நமக்காய் காமிக்கிறதுக்கு தான் வேதத்தில் எழுதி கையில கொடுத்திருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம குடும்பம் காக்க அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது. நம் குடும்பம் காக்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் துணிகரம் கொண்டு பேசவே கூடாது. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது, பேசக்கூடாது. குடும்பம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? காக்கப்படணும். நம்ம குடும்பம் அழியவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த காரியம் எப்போது இருக்கணும். நம்ம குடும்பம் அழியக்கூடாது.